Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் படிக்க வற்புறுத்திய தாயை கத்தரிக்கோளால் குத்திவிட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் கொல்ல முயன்றதாக நாடகமாடிய மகனின் செயல் அம்பலமாகியுள்ளது. சின்னசிட்டி தெருவைச் சேர்ந்த நடராஜ் கோமதி தம்பதியின் மகன் 10ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் கோமதி தனது மகனை படிக்குமாறு வற்புறுத்தி வந்ததுடன் செல்போனையும் பிடுங்கி வைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மகன் கோமதி தூங்கிக் கொண்டிருந்த போது அவரை பலமுறை கத்தரிக்கோளால் குத்திவிட்டு அடையாளம் தெரியாத நபர்கள் கொல்ல முயன்றதாக நாடகமாடிய நிலையில் படிக்க வற்புறுத்தியதால் மகனை தாயை கத்தரிக்கோளால் குத்தியது அம்பலமானது. விழுப்புரம் அருகே முத்தாம்பாளையம் பகுதியில் உடைந்த ஏரி மதகுகளை சீரமைக்காததை கண்டித்து மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு மழையின் போது உடைந்த மதகுகள் தற்போது வரை சீரமைக்கப்படவில்லை. இதனை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது அதிகாரிகளுக்கு ஆதரவாக பேசிய திமுக ஊராட்சி மன்ற தலைவரை மக்கள் சிறைபிடித்தனர். பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பு நடவடிக்கை எடுக்காமல் வெள்ளம் பாதித்த பின்னர் கொடுக்கும் அரிசி பருப்பு எதற்கு என விடியா திமுக அரசை பார்த்து மக்கள் கேள்வி எழுப்பினர். இந்த 4 வருஷத்துல ஒண்ணுமே செய்யலைங்க. இது முன்னெச்சு எப்படின்னா மறுபடியும் எங்களுக்கு வெள்ளம் வரக்கூடாது, எங்களுக்கு அரிசி பயிர் அதெல்லாம் எங்களுக்கு தேவை, வாழ்வாதாரம் உயிரே போயிடும். இது போன வருஷம் இடுப்பளவு தண்ணிங்க, உயிர் பயம் வந்து போச்சு எல்லாருக்குமே, அந்த அளவுக்கு தண்ணி. ஆனா எங்களுக்கு அரிசி தரம் பருப்பு தரம் அது எங்களுக்கு ஏங்க தேவை? எங்களுக்கு உயிர் முக்கியம். உயிர் முக்கியமா இருந்தாலும் எதுவும் பண்ண முடியும். இப்ப அதே போல வெள்ளம் வரக்கூடாது, அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கரையெல்லாம் பலப்படுத்தி ஊர் உள்ள வெள்ளம் வராத அளவுக்கு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாய் 3 நாட்களில் இடிந்து விழுந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டது. திருத்தணி குமரன் நகரில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நகராட்சி சார்பில் சிமெண்ட் கழிவுநீர் கால்வாய் கட்டப்பட்ட நிலையில் மழை காரணமாக 3 நாட்களில் இடிந்து விழுந்தது. இதையடுத்து தரமற்ற முறையில் கால்வாய் அமைத்து மக்களின் வரி பணத்தை வீணடித்த ஒப்பந்ததாரர் நகராட்சி பொறியாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பகுதியில் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் விடிய அரசின் மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் வலியுறுத்தினர். நெல்லை மூகாம்பிகை நகரில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையில் தேங்கிய மழைநீரை அகற்றாத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மக்கள் மீன்பிடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மூகாம்பிகை நகரில் கடந்த 4 ஆண்டுகளாக பிரதான சாலை குண்டும் குழியுமாக உள்ளதாக மக்கள் பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களாக பெய்த மழையால் சாலையில் தேங்கி நிற்கும் தண்ணீரை வாளி கொண்டு இறைத்த மீன்பிடித்து மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். இந்த சாலை கிட்டத்தட்ட கடந்த 4 ஆண்டு காலமாக இந்த சாலை தார் சாலையோ இல்லாட்டா ஒரு மண் சாலையோ எதுவுமே போடாம இப்படியே கிடக்குது. இது சம்பந்தமா ஒவ்வொரு மழை காலத்திலையும் இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் பல மனுக்களை நாங்க மாநகராட்சி நிர்வாகத்திலும் சரி இங்க இருக்கக்கூடிய மேயர்ட்டும் சரி மனு கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஆனா மனு எப்போதும் போல குப்பை தொட்டி தான் போயிடுது. எப்பவுமே ஒரு மனு நாள் நடத்துறாங்க. அந்த மனு நாள் மூலியமா மனு வாங்கி மக்களுடைய குறை என்னன்னு கேட்டிருந்தா இன்னைக்கு திருநெல்வேலி மாநகரத்துல இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையெல்லாம் இருந்திருக்காது. சென்னை கோட்டூர்புரத்தில் டீக்கடை உரிமையாளரை மிரட்டி நண்பனின் பிறந்தநாளை கொண்டாட பணம் பறித்து சென்ற குற்றவாளி உள்ளிட்ட 2 பேர் சிக்கினர். பொன்னியம்மன் கோவில் தெருவில் உள்ள லட்சுமணன் என்பவரின் டீக்கடைக்கு வந்த 2 பேர் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி 3600 ரூபாய் ரொக்கத்தை பறித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக டெல்லி கணேஷ் மற்றும் காமராஜ் ஆகியோர் பிடிப்பட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 1200 ரூபாய் ரொக்கம் மற்றும் கத்தி சிக்கியது. விடிய ஆட்சியில் நடந்து வரும் கொலை கொள்ளை வழிப்பறி சம்பவங்களானது தமிழகத்தில் காவல்துறை என்று ஒரு துறை உள்ளதா என்ற சந்தேகத்தை மக்களிடம் எழுப்பியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சின்னார் அணை முழு கொள்ளளவை நெருங்கியதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழையால் சூளகிரி சின்னார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் 33 அடி கொள்ளளவு 31 அடியை எட்டி 2 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை நெருங்கியுள்ளது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் அணையில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்பதால் கரையோரம் உள்ள 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வீட்டில் பதுக்கி வைத்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எட்டிக்குட்டைமேடு பகுதி ஆனந்தன் என்பவர் தீபாவளியை முன்னிட்டு பட்டாசு வியாபாரம் செய்த நிலையில் தீபாவளி முடிந்ததும் மீதமுள்ள பட்டாசுகள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான வானவெடிகளை கரட்டுக்காடு பகுதியில் உள்ள கான்கிரீட் வீட்டில் பதுக்கி வைத்துள்ளார். இந்நிலையில் எதிர்பாராத விதமாக பட்டாசுகள் அனைத்தும் வெடித்து சிதறி சேதமடைந்தது.
சேலம் மாவட்டம் மேட்டூரில் மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேட்டூர் நகராட்சிக்கு உட்பட்ட 30வது வார்டு எம்ஜிஆர் நகர் பகுதியில் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்தது. அதனை மக்கள் பாத்திரங்கள் மூலம் அப்புறப்படுத்திய நிலையில் வீட்டிலிருந்த அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வீணாகின. விடியா திமுக அரசு கால்வாயை முறையாக தூர்வாராததே இதற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.